Hi, welcome to the squad. This is Kodayo. And in the episode of the DSA Mastery series, நம்ம ஒரு பைனரி சர்ச் ட்ரீல எப்படி ஒரு நோடை டெலீட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம ட்ரீ டெர்மினாலஜிஸ் பற்றி பார்த்துருக்கோம். பைனரி ட்ரீனா என்னன்னு பார்த்துருக்கோம். பைனரி சர்ச் ட்ரீனா என்னன்னு பார்த்துருக்கோம். பைனரி சர்ச் ட்ரீல இன்சர்ட் எப்படி பண்ணணும், சர்ச் எப்படி பண்ணணும், இன் ஆர்டர் ட்ராவர்சல்லாம் என்ன, ப்ரீ ஆர்டர் ட்ராவர்சல்லாம் என்ன, போஸ்ட் ஆர்டர் ட்ராவர்சல்லாம் என்ன, இது எல்லாமே ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஒரு பைனரி சர்ச் ட்ரீலேருந்து ஒரு நோடை எப்படி டெலீட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இங்கே ஒரு பைனரி சர்ச் ட்ரீ நான் வச்சுருக்கேன். ஸோ ஒரு பைனரி ட்ரீ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நோடுக்கும் மேக்ஸிமம் 2 நோட்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ மேக்ஸிமம் 2 நோடு இருக்குது. ஒரு நோடும் இல்லாமல் கூட இருக்கலாம், சைல்டு நோடா, அல்லது ஒரு நோட் மட்டும் சைல்டு நோடாக வச்சுக்கலாம். இது எல்லாமே பைனரி ட்ரீ அப்படிங்கிற கேட்டகரியில் தான் வரும். பைனரி சர்ச் ட்ரீனா என்ன? எந்த நோடு எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதுக்கு லெஃப்டில் அதோட ஸ்மாலரான நம்பர்ஸ் தான் இருக்கணும், அதுக்கு ரைட்டில் அதோட லார்ஜரான நம்பர்ஸ் தான் இருக்கணும். ஸோ இப்போ 7 எடுத்துக்கிட்டிங்கன்னா 7க்கு லெஃப்ட்டில் 6 இருக்குது, 7க்கு ரைட்டில் 9 இருக்குது, 9க்கு லெஃப்ட்டில் 8 இருக்குது, பிகாஸ் 8 இஸ் லெஸ் தென் 9. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பைனரி சர்ச் ட்ரீயோட கண்டிஷனும் மீட் பண்ணுது. ஓகே, இது நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம கோட் பண்ணி பார்த்துருப்போம், அதில் இருந்த எக்ஸாம்பிள் தான். இப்போ இதில் இருந்து நம்ம நோட்ஸை டெலீட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ டெலீட் பண்ணுறது இஸ் நாட் ஆஸ் சிம்பிள் ஆஸ் இன்சர்ட்டிங் ஆர் சர்ச்சிங் ஆர் ட்ராவர்சல் ஃபார் தட் மேட்டர். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த டெலீட்டிங்கில் 3 இது இருக்குது. ஃபஸ்ட்டு 0 சைல்டு இருந்துச்சுன்னா அதை எப்படி டெலீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் 1 சைல்டு இருந்துச்சுன்னா அதை எப்படி டெலீட் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். அப்புறம் 2 சைல்டு இருந்துச்சுன்னா அதை எப்படி டெலீட் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். இது 3மே வேறு வேறு கேஸ். இது 3த்தையும் வேறு மாதிரி டீல் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ 0 சைல்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ லெட்டஸே நம்ம இந்த 1 அப்படிங்கிற நோடை டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஓகே, ஸோ 1 அப்படிங்கிற நோடை டெலீட் பண்ணணும்னா இதுக்கு சைல்டு எத்தனை இருக்குன்னு முதல்ல பார்க்கணும். ஸோ இதுக்கு 0 சைல்டு தான் இருக்குது, ஏன்னா இங்கே லெஃப்ட் ரைட் ரெண்டுமே நல் அப்படின்னு தான் இருக்கும், பிகாஸ் திஸ் டசன்ட் ஹாவ் எனி சில்ட்ரன். இதுக்கு எதுவும் சில்ட்ரன் இல்லைன்னா என்ன அர்த்தம்? 1ஐ விட கம்மியாக வேறு நம்பர் நம்மகிட்ட இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். ஓகே, ஸோ நாட் நெசசரிலி எல்லா சுச்சுவேஷன்லையும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அர்த்தம் கிடையாது. பிகாஸ் இப்போ 3க்கு சில்ட்ரன் இல்லை ஆர் 3க்கு லெஃப்ட் சைல்டு இல்லை அப்படின்னா மற்ற எல்லாமே இதோட பெருசு தான் இல்லை, பிகாஸ் இதுக்கு மேலே இருக்கிறதுலையும் தட் கேன் பி another branch. ஓகே, பட் இந்த பர்டிகுலர் சினாரியோவில் இதுக்கு சைல்டு எதுவும் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ டெலீட் இந்த ட்ரீ, அதனால் ரூட்டை பாஸ் பண்ணுறோம். அண்ட் ஐ வாண்ட் டு டெலீட் 1 அப்படின்னு சொல்லிட்டு நான் பாஸ் பண்ணுறேன். இப்போ இதை என்ன பண்ணணும்னா நம்ம முதல்ல ரூட் எடுத்துக்கணும். ஓகே, ரூட் தான் நம்மளுக்கு கொடுக்குறோம், ரூட் எடுக்கிறோம். ரூட்டில் இருக்கிற வேல்யூ தான் நம்மளோட டெலீட் பண்ண வேண்டிய டேட்டாவான்னு பார்க்குறோம். ஸோ ரூட்டில் 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ ரூட்டில் இருக்கிற வேல்யூ நம்ம டெலீட் பண்ண வேண்டியது கிடையாது. ஓகே, நிறைய பேர் இந்த பைனரி சர்ச் ட்ரீல டெலீட் பண்ணுறப்ப இந்த ஒரு பாயிண்ட்டை மிஸ் பண்ணிடுறாங்க. ரூட்டை டெலீட் பண்ணால் என்ன பண்ணணுங்கிறதையும் நம்ம டீல் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஸோ அதுவுமே நம்ம யோசிச்சு தான் ஆகணும். ஸோ இப்போ இந்த இடத்துல ரூட்டில் இருக்கிற வேல்யூ தான் டெலீட் பண்ணுறோமா? இல்லை. ஸோ அப்போ இந்த 1 இந்த ரூட்டை விட பெருசாக இருக்கா கம்மியாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். 1 இஸ் ஸ்மாலர் தேன் ரூட். அப்போ இதோட லெஃப்ட் சப்ட்ரீல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த லெஃப்ட் சப்ட்ரீக்கு வரும். லெஃப்ட் சப்ட்ரீல இங்கே இருக்கிற நோடு என்னது? 1. ஸோ இந்த நோடை தான் நம்ம டெலீட் பண்ண போகிறோம். ஸோ இந்த நோடை டெலீட் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு எத்தனை சைல்டு இருக்குன்னு பார்க்குறோம். இங்கே இதுக்கு 0 சைல்டு தான் இருக்குது. அப்போ பிரச்சனையே இல்லை. நீங்கள் என்ன பண்ணலாம், இதை டெலீட் பண்ணிவிட்டு பேரண்ட்டோட லெஃப்ட் பாயிண்டரில் நல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ பேசிக்லி பேரண்ட்டோட லெஃப்ட் பாயிண்டர் இதுக்கு முன்னாடி இந்த 1ங்கிற நோடோட அட்ரஸை ஸ்டோர் பண்ணியிருந்துச்சு, ஆர் அந்த ரெஃபரன்ஸை ஸ்டோர் பண்ணிருந்துச்சு. இப்போ அது நல்ல பாயிண்ட் பண்ண போகுது. ஓகே, ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். டெலீட்டிங் அ நோட் வித் 0 சைல்டு இஸ் வெரி சிம்பிள். அதை நல் ஆக்கி விட்டுட்டிங்கன்னா மட்டுமே போதும். ஓகே, பட் வாட் இஃப் வி ஆர் சப்போஸ் டு டெலீட் அ நோட் வித் 1 சைல்டு? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 9 டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ 9 நான் டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா முதல்ல நம்ம இந்த இடத்துல எப்படி இது ஃபங்க்ஷன் கால் ஆகும்? ரூட்டையும் 9ங்கிற வேல்யூவையும் நம்ம அதை வச்சு கால் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ரூட்டுக்கு வரோம். 9 ரூட்டில் இருக்கிற வேல்யூ இல்லை, ரூட்டை விட பெருசு. ஸோ ரைட் சப்ட்ரீக்கு வரோம். இங்கே 3யோட கம்பேர் பண்ணுறோம். 9 3யோட பெருசு. ஸோ அதோட ரைட் சப்ட்ரீக்கு வரோம். 7ஐ விட 9 பெருசு. ஸோ திரும்ப ரைட் சப்ட்ரீக்கு வரோம். இந்த இடத்துல வி மீட் 9. ஓகே, ஸோ இந்த நோடை தான் டெலீட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. 9க்கு ஒரு லெஃப்ட் சைல்டு மட்டும் இருக்குது. ஓகே, ஒரு லெஃப்ட் சைல்டு மட்டுமே இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா
இந்த 9 டெலீட் பண்ணிவிட்டு இதோட பேரண்ட்டை அப்படியே இங்கே ஜாயிண்ட் அடிச்சு விட்றணும். ஓகே, ஸோ பேரண்ட் இங்கே ஜாயின் பண்ணி விட்டிங்கன்னா என்ன அர்த்தம், பேரண்ட்டோட ரைட் சப்ட்ரீயாக இந்த 8 வந்து வந்துடும். இதுக்கு முன்னாடி 9ஓட லெஃப்ட் சப்ட்ரீயாக இருந்தது, லெஃப்ட் சைல்டாக இருந்தது, இங்கே பேரண்ட்டோட ரைட் சப்ட்ரீயாக மாறிடுச்சு, ஆர் ரைட் சைல்டாக மாறிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் டெலீட் பண்ணணும். ஓகே, சரி. இட் டசன்ட் மேட்டர் இதுக்கப்புறம் எத்தனை இருக்குது அப்படிங்கிறது மேட்டர் இல்லை. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ லெட்டஸே இந்த இடத்துல 9 டெலீட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் வந்து 3 டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ 9 டெலீட் பண்ணுறதுக்கு பதிலாக 3 டெலீட் பண்ணுறேன். இப்போ ரூட்டுக்கு வரேன், ரூட்டை விட 3 வந்து பெருசு, ஸோ ரைட் சப்ட்ரீக்கு வரேன், இங்கே வந்து மேட்ச் ஆகிடுச்சு. ஓகே, 3க்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் சைல்டு இல்லை, ரைட் சைல்டு மட்டும்தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா 3 டெலீட் பண்ணிவிட்டு 3யோட பேரண்ட்ல இருந்து இங்கே வர்ற கனெக்ஷன் இருக்குல்ல, அதை இந்த 7ஓட ஜாயின் பண்ணி விட்டுறணும். ஓகே, ஸோ அப்போ இந்த சப்ட்ரீ அப்படியே இந்த 2ஓட ரைட் சப்ட்ரீயாக மாறிடுச்சு. ஓகே, அந்த ஒரு நோடு மட்டும் ரிமூவ் ஆகிடுச்சு. ஓகே, இப்படி தான் வந்து ஒரே ஒரு சைல்டு இருக்கிற நோடை டெலீட் பண்ணணும். ஓகே, திஸ் இஸ் ஆல்சோ ப்ரிட்டி சிம்பிள். ஒரு சைல்டு இருக்குன்னா அதை மட்டும் தூக்கிட்டு மிச்சது எல்லாத்தையும் பேரண்ட்டோட ஜாயின் அடிச்சு விட்டிங்கன்னா முடிஞ்சுது. ஓகே, நெக்ஸ்ட் கம்ஸ் த ஹார்ட் பார்ட். இந்த 2 சைல்டு இருக்கிறத டீல் பண்ணணும். இந்த 2 சைல்டு இருக்கிறத எப்படி டீல் பண்ணால், இப்போ இந்த இடத்துல வந்து நான் 2 சைல்டு இருக்கிறவன டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். லெட்டஸே 7 வந்து நான் டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, 7 டெலீட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், முதல்ல ரூட்டுக்கு வரோம், இதை விட 7 பெருசு, ரைட் சப்ட்ரீக்கு வரோம் 3, இதை விட 7 பெருசு, ரைட் சப்ட்ரீக்கு வரோம் 7 கிடச்சிட்டு. 7 கிடச்சிட்டு 7க்கு வந்து லெஃப்ட்லேயும் சைல்டு இருக்குது, ரைட்லேயும் சைல்டு இருக்குது. இப்படி இருக்கிறப்ப என்ன பண்ணணும்னா, இதோட ரைட் சப்ட்ரீல இருக்கிறதுலையே ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகே, நம்ம டெலீட் பண்ண போகிறது இந்த 7ங்கிற நோடு. 7க்கு லெஃப்ட் சைல்டு ரைட் சைல்டு ரெண்டுமே இருக்குது. அதோட ரைட் சப்ட்ரீல இருக்கிறதுலையே ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ரைட் சப்ட்ரீல இருக்கிறதுல ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன, லெஃப்டாக போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்மாலஸ்ட் நம்பர் கிடச்சிரும். ஸோ லெஃப்டாக போனீங்கன்னா ஸ்மாலஸ்ட் நம்பர் இங்கே என்ன கிடைக்குது, உங்களுக்கு 8ன்னு கிடைக்குது. என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல நோடை டெலீட் பண்ணுறதுக்கு பதிலாக 7 8ன்னு மாற்றி விட்டுறணும். ஓகேவா, 7 8ன்னு மாற்றி விட்டுறணும். மாற்றி விட்டுட்டு இந்த ரிமைனிங் சப்ட்ரீ இருக்குல்ல, இந்த ரிமைனிங் சப்ட்ரீயை வச்சு இந்த டெலீட் மெத்தடை திரும்ப நம்ம கால் பண்ண போகிறோம். ஆனால் இவ்வளோ நேரம் நம்ம ரூட்டை கொடுத்து டெலீட் பண்ண சொன்னோம்ல, அதுக்கு பதிலாக இந்த 9 அப்படிங்கிற நோடை கொடுக்க போகிறோம். 9ங்கிற நோடை கொடுத்துட்டு அதில் இந்த 8ங்கிற டேட்டாவை டெலீட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சப்ட்ரீயை மட்டும் வச்சு திரும்ப இதே டெலீட் மெத்தடை கால் பண்ண போகிறீங்க. இந்த சப்ட்ரீயை மட்டும் வச்சு திரும்ப இதே டெலீட் மெத்தடை கால் பண்ண போகிறீங்க. பட் யூ ஆர் கோயிங் டு கிவ் த வேல்யூ தட் யூ ஜஸ்ட் காப்பீட் ஓவர் ஹியர். இதில் மினிமம் வேல்யூ என்னன்னு சொல்லி அதை எடுத்து இங்கே போட்டிருக்கோம்ல, அதை டெலீட் பண்ணு அப்படின்னு சொல்லி திரும்ப கால் பண்ணுறீங்க. ஸோ இப்போ திரும்ப இந்த 9லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 8ங்கிற வேல்யூ 9 விட கம்மி அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. ஸோ இங்கே வருது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ நோட் தட் ஹேஸ் 0 children. 0 children இருந்தால் என்ன, ஈஸி. இதை வந்து நீங்கள் டைரெக்டாக நல்ல பாயிண்ட் பண்ண வச்சிங்கன்னா முடிஞ்சு. ஓகே, ஸோ இப்படி தான் 2 சைல்டு இருக்கிறத நீங்கள் டெலீட் பண்ணணும். ஓகே, ஐ வில் கோ பேக் 7 வச்சுக்கலாம். சரியா, 2 சைல்டு இருந்துச்சுன்னா இப்படி தான் டெலீட் பண்ணணும். இப்போ லெட்டஸே நான் வந்து 2 டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ரூட் எலிமெண்ட்டே டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஹெல்ப்பர் ஃபங்க்ஷன் வச்சு தான் பண்ணணும். நான் அது கோட் பண்ணுறப்ப எப்படி பண்ணணும்னு சொல்லி காட்டுறேன். பிகாஸ் ரூட்டே டெலீட் ஆகுதுங்கிறதுனால அது கேட்ச் பண்ணுறதுக்கு வேறு ஒன்று வச்சுருக்கணும். ஓகே, ஐ வில் டெல் யூ ஹவு தட் இஸ் டன். பட் இப்போ எங்கே போகிறோம்னா, இங்கே ரூட்டில் போகிறோம். ஓகே, ரூட்டுக்கு லெஃப்ட் சப்ட்ரீ ரைட் சப்ட்ரீ ரெண்டும் இருக்குது. டெலீட் பண்ண வேண்டிய நோடு ரூட்டு தான் தெரிஞ்சிருச்சு. லெஃப்ட் சப்ட்ரீ ரைட் சப்ட்ரீ ரெண்டும் இருக்குன்னா என்ன பண்ணணும், இதோட ரைட் சப்ட்ரீயை எடுக்கணும். ரைட் சப்ட்ரீல இருக்கிற மினிமம் நோடு என்ன அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். இதோட ரைட் சப்ட்ரீல இருக்கிற மினிமம் நோடு என்னது, 3 தான். இப்போ 3யை கொண்டு வந்து இங்கே வை. அதானே நம்ம பண்ணியிருக்கோம், இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண லாஜிக் அது தானே. ஸோ அதுதான் இங்கே பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல 2 எடுத்துட்டு 3யை போட்டுருவோம். 3யை போட்டுட்டு அடுத்து என்ன பண்ணுவோம், இந்த ரைட் சப்ட்ரீயை இந்த டெலீட்ல திரும்ப கால் பண்ணுவோம். ரூட்டுக்கு பதிலாக ரைட் சப்ட்ரீயோட நோடை கொடுத்து அதில் இப்போ நம்ம காப்பி பேஸ்ட் பண்ண இது என்னது, அந்த நோடை கொடுத்து அதை டெலீட் பண்ணு அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ அப்போ இந்த சப்ட்ரீல 3யை டெலீட் பண்ண போகுது. ஓகே, ஸோ இப்போ இந்த சப்ட்ரீல 3யை டெலீட் பண்ணால் என்ன, அகைன் இந்த ரூட்டை டெலீட் பண்ணுற மாதிரி ஆகுதா. அதாவது இந்த நோடை டெலீட் பண்ணணும். இதுக்கு வந்து ஒரே ஒரு சைல்டு தான் இருக்குது.
திஸ் இஸ் அ சிங்கிள் சைல்டு நோட். சிங்கிள் சைல்டு நோட்னா என்ன அர்த்தம்? அந்த நோடை அப்படியே டெலீட் பண்ணிவிட்டு பேரண்ட்டை இருந்து ஜாயிண்ட் அடிச்சு விட்டிங்கன்னா போதும். அப்படி தானே? சிங்கிளுக்கு எப்படி டீல் பண்ணணும்னு முன்னாடியே பார்த்துரும். அவ்வளோதான். ஸோ ரூட்டில் இருந்தாலுமே நம்மளால் டெலீட்டை இந்த மாதிரி ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட முடியும். ஓகே, ஸோ இது நீங்கள் ஃபிசிக்கலாக எழுதி பார்க்குறீங்க பென் அண்ட் பேப்பரில் அப்படின்னா உங்களுக்கு வந்து கான்செப்ட் வந்து ரொம்ப ஈஸியாக தெரியலாம். பட் ப்ரோக்ராமாக பண்ணுறப்ப உங்களுக்கு ரிகர்ஷனோட அண்டர்ஸ்டாண்டிங் டீப்பாக இருந்தால் தான் பண்ண முடியும். நம்ம இந்த ட்ரீ சீரீஸில் முன்னாடி இருக்கிற வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு வாங்க. ரிகர்ஷன்னா என்னென்னு ஐடியாவே இல்லைன்னா தயவு செஞ்சு நம்ம ஜாவா சீரீஸோ C++ சீரீஸோ ஆர் சி சீரீஸோ ஏதாச்சும் ஒன்று பாருங்கள். உங்களுக்கு ஜாவா பற்றின ஐடியா அண்ட் ரிகர்ஷன் பற்றின ஐடியா கிடச்சிதுன்னா இட் வில் பி பெட்டர். தெரியாமல் இது டேரெக்டாக இந்த எக்ஸாமுக்காக ப்ரிப்பரேஷன் உள்ளே வந்துடாதீங்க. தட் வில் பி ஹார்ட் டு ப்ரோக்ராம். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இங்கே ப்ரோக்ராம் பண்ணுறது கஷ்டம். ஓகே, நம்ம ப்ரோக்ராம் பண்ணலாம். இன்ஆர்டர் ப்ரீஆர்டர்லையுமே வந்து நம்ம ரிகர்ஷன் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருப்போம். ஸோ ஐ ஹோப் இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். ரிகர்ஷன் இஸ் நாட் தட் ஹார்ட். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை வந்து கோட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இன்டெலைஜில் இருக்கேன். நம்ம ஆல்ரெடி இந்த பைனரி சர்ச் ட்ரீன்னு ஒரு கிளாஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். அந்த கிளாஸில் தான் வந்து இந்த டெலீட் அப்படிங்கிற மெத்தடை வந்து நான் எழுத போகிறேன். இன்புட்லாம் நம்ம ப்ரீவியஸ் எபிசோட்லேயே பார்த்ததை அப்படியே வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு டெலீட் மெத்தடை எழுதலாம். அதில் வந்து 0 சைல்டு இருக்கிறப்ப அதை எப்படி டெலீட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நோட் ரிட்டர்ன் டைப்பில் டெலீட் மெத்தடை எழுத போகிறேன். ஓகே, எதுக்காக நோட் ரிட்டர்ன் டைப்பில் எழுதுறேங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் புரியும். நான் ஐ எக்ஸ்பிளைன் வை. ஓகே, அண்ட் என்ன பண்ணுறோன்னா முதல்ல ரூட்டை ஆர்குமெண்ட்டாக வாங்குகிறோம். ஓகே, அதுக்கப்புறம் டேட்டா வாங்குகிறோம். ஏன்னா எந்த டேட்டா இருக்கிறனோட டெலீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக டேட்டாவையும் சேர்த்து வாங்குகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ண வேண்டியது என்னென்னா ஒரு எட்ஜ் கேஸ், ஒரு பேஸ் கேஸ். இதை வந்து நம்ம இப்படி வந்துச்சுன்னா நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், ரிட்டர்ன் பண்ணிடலாங்கிறதுக்காக. ஸோ இந்த ரூட்டில் நம்ம வாங்கின வேல்யூ வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா, இஃப் இட் இஸ் நல் யூ கேனாட் ப்ரொசீட். லெஃப்ட் சைல்டா ரைட் சைல்டா நீங்கள் செக் பண்ணுறது அர்த்தமே இல்லை. நல் பாயிண்டர் தான் வரும். நீங்கள் என்ன பண்ணலாம், ரிட்டர்ன் நல்னு கொடுத்துடலாம், ஆர் ரிட்டர்ன் ரூட்னு கொடுக்கலாம். ரெண்டுமே ஒன்று தான், பிகாஸ் ரூட் இஸ் நல். ஓகே, ஸோ இதை வந்து வி ஹவ் காட் திஸ் அவுட் ஆஃப் த வே. இப்போ என்ன செக் பண்ண போகிறோம்னா இந்த டேட்டா வந்து ரூட்டை விட சிறுசாக இருந்துச்சு அப்படின்னா லெஃப்ட் சப்ட்ரீல டெலீட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல போகிறோம். இதே இது இந்த டேட்டா ரூட்டை விட பெருசாக இருந்துச்சுன்னா ரைட் சப்ட்ரீல டெலீட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அதை நம்ம பண்ணலாம். ஸோ எல்ஸ் இஃப் ரூட் டாட் டேட்டா லெஸ் தேன் டேட்டா அப்படின்னா என்ன அர்த்தம்? ரூட்டில் இருக்கிற வேல்யூ டேட்டாவை விட கம்மின்னு அர்த்தம். ஸோ டேட்டா இஸ் லார்ஜர். அப்போ ரைட் சப்ட்ரீல தான் நம்ம டெலீட் பண்ணணும். ஸோ டெலீட் ஆஃப் ரைட் சப்ட்ரீனா என்ன? ரூட் டாட் ரைட்டை கொடுக்குறோம், கமா சேம் டேட்டாவை டெலீட் பண்ணுன்னு சொல்லி அனுப்பி விடுறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா அது டெலீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு நோடை ரிட்டர்ன் பண்ணி ஆகணும். ஏன்னா அதை தான் வந்து நீங்கள் இந்த ரைட் சப்ட்ரீல அதை நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறீங்க. சில நேரங்களில் அந்த நோடு வந்து ஆல்ரெடி இருந்த எக்ஸாக்ட் சேம் நோடாக இருக்கலாம். பட் சப்போஸ் நீங்கள் ரைட் சப்ட்ரீ ரூட் டாட் ரைட்டுன்னு கொடுத்துருக்கீங்கல்ல, அந்த ரூட் டாட் ரைட்டில் இருக்கிற டேட்டாவே நீங்கள் டெலீட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு வேற ஒரு நோடை தான் ரிட்டர்ன் பண்ணும். அதோட ரைட் சப்ட்ரீல எது ஸ்மாலஸ்ட்டோ அதை ரிட்டர்ன் பண்ண போது, இல்லை நல்ல ரிட்டர்ன் பண்ண போது, வாட் எவர். ஸோ இதை நீங்கள் ரூட் டாட் ரைட்டில் ஸ்டோர் பண்ணி ஆகணும். ஸோ ரூட் டாட் ரைட் இஸ் ஈக்குவல் டு டெலீட்டில் இதை நம்ம கால் பண்ணுறோம். ஓகே, ஸோ டெலீட் என்ன ரிட்டர்ன் பண்ணுதோ அது இங்கே ரூட் டாட் ரைட்டில் இருக்க போகுது. ஓகே, கோடை கவனிங்க. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த கோடு வச்சு எப்படி இது எக்ஸிக்யூட் ஆகுதுங்கிறதையும் நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். உங்களுக்கு கூட கொஞ்சம் பெட்டராக புரியும். ஸோ இப்போதைக்கு கோடை மட்டும் பாருங்க. சரியா? அடுத்து இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணுறோம். எல்ஸ் இஃப் ரூட் டாட் டேட்டா இஸ் கிரேட்டர் தேன் டேட்டா. இப்படி இருக்கிற பட்சத்தில் இதை அப்படியே மாற்றி கொடுக்க போகிறோம். ஸோ ரூட் டாட் லெஃப்டில் டெலீட் ஆஃப் ரூட் டாட் லெஃப்ட் கமா டேட்டா அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறோம். ஓகே, சரி. இப்போ நம்ம வந்து ரூட் டாட் லெஃப்டாக இருந்துச்சுன்னா திரும்ப ரிகர்சிவாக டெலீட்டை வந்து லெஃப்ட் சப்ட்ரீக்கு மட்டும் பண்ணுன்னு சொல்ல போகிறோம். ரைட் சப்ட்ரீல இருக்க போது பெருசாக இருந்துச்சுன்னா ரைட் சப்ட்ரின்னு சொல்லி அனுப்பி விட போகிறோம். இது ரெண்டும் இல்லை அப்படின்னா இந்த எல்ஸ் கேஸ் என்ன வரப்போகுது? இந்த எல்ஸ் கேஸில் ரூட் டாட் டேட்டா ஈக்குவல் டு டேட்டா அப்படிங்கிறத வரப்போகுது. பிகாஸ் லெஸ் தெனையும் டீல் பண்ணிட்டோம், கிரேட்டர் தெனையும் டீல் பண்ணிட்டோம், நல்லையும் டீல் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் பாக்கி இருக்கிறது என்னது? ஈக்குவல் டு மட்டும்தான். ஸோ என்னோட கரண்ட் நோட நான் டெலீட் பண்ண போகிறேன். இப்போ நான் என்ன செக் பண்ணணும்? இதுக்கு 0 சைல்டா
அல்லது ஒன் சைல்டா அல்லது டூ சைல்டா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இஃப் நான் வாங்கின ரூட் டாட் லெஃப்ட் இஸ் ஈக்குவல் டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா, ஓகே, ரூட் டாட் லெஃப்ட் வந்து ஏன் நல் ஒழுங்காக இதாக மாட்டேங்குது, ஸோ ஸ்மால் கேஸ். ஓகே, ரூட் டாட் லெஃப்ட் வந்து நல்லா இருந்துச்சுன்னா நான் என்ன சொல்கிறேன், ரிட்டர்ன் ரூட் டாட் ரைட் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, இது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கலாம். நம்ம என்ன பண்ணுறோம்னா, ரூட் டாட் லெஃப்ட் வந்து நல்லா இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், ரைட் சைல்டு மட்டும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்படின்னா ஒரு சைல்டு மட்டும் இருக்குது, ரைட் சைல்டு மட்டும் இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா ரைட்டுமே கூட லெஃப்டாக இருக்கலாம்ல, ரைட்டுமே கூட லெஃப்டாக இருக்கலாம்னு சொல்லிட்டு ரைட்டுமே கூட நல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஸோ ரூட் டாட் லெஃப்ட் வந்து நல் அப்படின்னா it can have two possibilities. Root dot right can have a subtree or root dot right is also null. ரெண்டு கேஸ்லையுமே வந்து நீங்கள் ரூட் டாட் ரைட் அப்படியே வச்சுக்க போகிறீங்க. ரூட் டாட் ரைட்டில் ஒரு சப்ட்ரீ இருந்துச்சுன்னா அதை தான் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். பிகாஸ் இந்த நோட டெலீட் ஆகுது அப்படின்னா அதுக்கு இருக்கிற ஒரே ஒரு சைல்டு என்னவோ அதுதான் வந்து பேரண்டோட லிங்க் ஆக போகுது. சப்போஸ் ரூட் டாட் ரைட்டும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நல்லா தான் ரிட்டர்ன் பண்ண போகிறீங்க. ஈவன் இன் தட் கேஸ் ரூட் டாட் ரைட் இஸ் நல். ஸோ அதனால் அது பிரச்சனை இல்லை, அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, நான் வந்து அடுத்த கண்டிஷனுக்கு வரேன். எல்ஸ் இஃப் ரூட் டாட் ரைட் இஸ் ஈக்குவல் டு நல்லா இருந்துச்சுன்னா இப்போ நான் என்ன சொல்கிறேன், ரிட்டர்ன் ரூட் டாட் லெஃப்ட். ஸோ சேம் லாஜிக் தான் இங்கேயும். ரூட் டாட் ரைட் வந்து நல்லா இருக்குது, ஸோ ரைட் சப்ட்ரீயே இல்லை. அப்போ எய்தர் லெஃப்ட் சப்ட்ரீ இருக்குன்னா லெஃப்ட் சப்ட்ரீயை நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம் பேரண்ட்ட, இல்லை லெஃப்ட்டுமே நல்லா இருக்குது அப்படின்னா நல்லுங்கிறத ரிட்டர்ன் பண்ண போகிறோம். அண்ட் ரெண்டுமே வந்து ரூட் டாட் லெஃப்ட் தான். நல்லா இருந்தாலும் ரூட் டாட் லெஃப்ட் இஸ் கோயிங் டு பி நல், ஒரு சப்ட்ரீ இருந்தாலும் ரூட் டாட் லெஃப்ட் இஸ் கோயிங் டு பி தட் சப்ட்ரீ. ஸோ ரெண்டுமே ஓகே தான், சரியா? ஸோ அப்போ இது வந்து ரெண்டு கேஸை நம்மளுக்காக கவர் பண்ணி கொடுக்குது. ஒன்று சிங்கிள் சைல்டு, லெஃப்ட் சைல்டாக இருந்தாலும் சரி ரைட் சைல்டு இருந்தாலும் சரி, சிங்கிள் சைல்டு இருந்தாலும் இதுவே டீல் பண்ணிக்கும். ஏதாச்சும் ரெண்டுமே நல் அப்படின்னு இருந்தாலுமே இதுவே டீல் பண்ணிக்கும். ஸோ ஜீரோ சைல்டு சிங்கிள் சைல்டு ரெண்டுத்தையுமே இது டீல் பண்ணிடுது. இது ரெண்டும் இல்லாமல் எல்ஸுக்குள்ளே வருதுனாலே அதுக்கு டூ சைல்டு இருக்குன்னு மட்டும்தான் அர்த்தம். ஓகே, டூ சைல்டு இருந்தால் மட்டும்தான் இந்த எல்ஸுக்குள்ளே வரப்போகுது. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும், இதுக்குள்ளே வந்து நம்ம ரைட் சப்ட்ரீல எது மினிமம் அப்படிங்கிறத கண்டுபிடிப்போமா. ஸோ ரூட் டாட் டேட்டா இஸ் ஈக்குவல் டு, கரண்ட் நோடோட டேட்டாவில் என்ன பண்ணுவேன், ரைட் சப்ட்ரீல எது மினிமமோ அதை கொண்டு வந்து வைப்பேன். ஸோ நான் வந்து என்ன சொல்கிறேன், மின் அப்படின்னு போட்டுட்டு என்னோட ரைட் சப்ட்ரீ ரூட் டாட் டேட்டா இல்லை ரூட் டாட் ரைட்டு அதில் இருக்கிற மினிமம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்கிறேன். இந்த மெத்தட் வந்து இதுக்கு எழுதுவோம். ஓகே, ஸோ அது வந்து கண்டுபிடிச்சிட்டு வரட்டும், அதை நம்ம டேட்டாவில் ஸ்டோர் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அதோட ரைட் சப்ட்ரீல இருக்கிற அந்த பர்டிகுலர் மின் வேல்யூவை நம்ம டெலீட் பண்ணணும் இல்லையா. ஸோ அதை திரும்ப பண்ணணும். ஸோ டெலீட் மெத்தடை கால் பண்ண போகிறோம். டெலீட்டில் ரூட் டாட் ரைட்டை கொடுக்குறேன் அண்ட் அதில் ரூட் டாட் டேட்டாவை டெலீட் பண்ணணும். ஓகே, அண்ட் இது வந்து ஒரு நோடை ரிட்டர்ன் பண்ண போது அதை என்ன பண்ண போகிறோம், ரூட் டாட் ரைட்டில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகே, பேசிக்லி நான் உங்கள்கிட்ட அங்கே என்ன சொன்னனோ அதை தான் இங்கே கோட் பண்ணியிருக்கேன். ரூட் டாட் ரைட்டு, அதாவது ரைட் சப்ட்ரீல இருக்கிற ஒரு மினிமம் வேல்யூ எடுத்து அதை நம்ம ரூட் டாட் டேட்டாவில் ஸ்டோர் பண்ணுறோம். பண்ணிவிட்டு அதை ரைட் சப்ட்ரீலேருந்து அந்த ரூட் டாட் டேட்டாவில் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கிற வேல்யூ, அதாவது அந்த மினிமம் வேல்யூவை அதிலிருந்து டெலீட் கொடுக்குறோம். ஓகே ஃபைன். இதில் எதுவுமே ரிட்டர்ன் ஆகலை அப்படின்னு சொல்லி கடைசியாக வெளியே வந்துச்சு அப்படின்னா ரிட்டர்ன் ரூட் அப்படின்னு சொல்லி கொடுத்து முடிச்சிடலாம். சரியா, இது இருக்கட்டும். இன்னும் முடியல கோடு, இன்னும் நிறைய விஷயம் பண்ண வேண்டியிருக்கு. பட் அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா முதல்ல இந்த மின் மெத்தடை வந்து எழுதுவோம். இந்த மின் மெத்தட் என்ன பண்ண போது, ஒரு இன்ட் மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ இதில் வந்து நோட் ரூட் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கலாம். இதில் வந்து நம்ம ரைட் சப்ட்ரீயை நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இந்த ரைட் சப்ட்ரீல இருக்கிறதுலே மினிமம் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், while root not equal to nullன்னு வச்சுக்கலாமா, ஆர் root dot left not equal to nullன்னு வச்சுக்கலாம். ஸோ root dot left not equal to null, root dot left நல்லா இல்லாத பட்சத்தில்
ரூட் ஈக்குவல் டு ரூட் டாட் லெஃப்ட்னு சொல்கிறேன். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா நல்ல ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ வந்து போய்கிட்டே இரு, லெஃப்ட்டில் போய்கிட்டே இரு அப்படின்னு சொல்கிறோம். பிகாஸ் ஏன் லெஃப்ட்டில் போகிறோன்னா பைனரி சர்ச் ட்ரீன்னு வந்துருச்சுனாலே உங்களுக்கு லெஃப்ட்டுன்னு போனால் தான் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் வந்து கிடைக்க போகுது. ஓகே, ஏன்னா இப்போ ரைட்டில் ஒரு ரூட் இன்சர்ட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அதை விட ஸ்மாலராக இருக்குன்னா அது வந்து அதோட லெஃப்ட் சப்ட்ரீல தான் இருக்கும். ஸோ எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணலாம்னா ரிட்டர்ன் ரூட் டாட் லெஃப்ட் எப்போ நல்லா ஆகுதோ அப்போ தான் வந்து இது லூப்பை விட்டு வெளியே வருது. ஸோ ரூட் டாட் டேட்டாவை நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். அதுதான் வந்து மினிமமாக இருக்க போகுது. அதை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் திரும்ப இந்த டெலீட்டை வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, சரி, இப்போ டெலீட் எழுதியாச்சு, மின்னும் எழுதியாச்சு. பட் ஸ்டில் நம்ம இன்னொரு மெத்தட் எழுதணும். நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு ஹெல்ப்பர் மெத்தட் மாதிரி நம்மளுக்கு தேவை. ஏன்னா ரூட் நோடையே நம்ம டெலீட் பண்ணுறோன்னா அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒன்று தேவைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதை ஒன்று பண்ண போகிறோம். ஸோ அது வந்து வாய்ட் டெலீட்னே எழுதிக்கலாம். ஓகே, வாய்ட் டெலீட் அண்ட் இது வந்து இன் டேட்டான்னு ஒரே ஒரு இதை மட்டும் வாங்கிக்கும். ஓகே, நான் வந்து ஓவர்லோடு தான் பண்ணுறேன். டெலீட்டுங்கிற சேம் நேம்லேயே ஓவர்லோட் பண்ணிடுறேன். பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு கிரியேட் அ நியூ மெத்தட் வித் டிஃப்ரெண்ட் நேம். சரியா, இப்போ என்ன பண்ண போகுது இன்ட் டேட்டா. இப்போ நம்ம இது ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. நம்மளோட ரூட் இருக்குல்ல, நம்ம பைனரி சர்ச் ட்ரீக்குள்ளே தான் இருக்கோம். ஸோ அதனால் ரூட்டுங்கிறது நம்மளுக்கு ஆக்சசிபிளாக இருக்கும். ரூட் இஸ் ஈக்குவல் டு இந்த டெலீட் மெத்தடை நம்ம கால் பண்ண போகிறோம். அவ்வளோதான். டெலீட் மெத்தடில் கால் பண்ணிவிட்டு அதில் ரூட்டையும் டேட்டாவையும் பாஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்டெப்பு ரொம்ப முக்கியம். எதுக்காகனா சப்போஸ் நீங்கள் ரூட்டில் இருக்கிற டேட்டாவே டெலீட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து திரும்ப ரூட்டில் ஸ்டோர் பண்ணணும் இல்லையா, அதுக்காக தான் இது. ஓகே, நீங்கள் டேரெக்டாக இதை கால் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ஹெல்ப்பர் மெத்தட் இது வழியாக அந்த டெலீட்டை வந்து கால் பண்ணும். ஓகே, நைஸ். சரி, ஹோப்ஃபுல்லி திஸ் ஷுட் ஒர்க். இப்போ நம்ம வந்து மெயின் மெத்தடு போய் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ மெயின் மெத்தட் ஆல்ரெடி நம்ம வச்சுருக்கிறது தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ட்ரீ வரைஞ்சி காமிச்சேன், அந்த டேட்டா தான் அப்படியே இங்கே வச்சுருக்கேன். இன் ஆர்டர் சர்ச்சு டெலீட்டில் வந்து இப்போ நம்ம 3 டெலீட் பண்ணுறோம். ஓகே, 3 டெலீட் பண்ணிவிட்டு திரும்ப இன் ஆர்டரில் பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். ஸோ லெட் அஸ் see if this is working. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 முதல்ல இன் ஆர்டரில் பிரிண்ட் ஆகிருக்கு. 5 சர்ச் பண்ணியிருக்கோம், ஃபவுண்ட் 5. அப்புறம் திரும்ப பிரிண்ட் ஆகிருக்கு 1 2 5 6 7 8 9 இருக்குது. 3 மட்டும் மிஸ்ஸிங். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒர்க்கிங் ஃபைன். நம்ம வேணுன்னா என்ன பண்ணியிருக்கணும், இந்த இடத்துல ஒரு எஸ்அவுட்டை போட்டிருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சேம் லைனில் வராமல் இருந்திருக்கும். பட் அகெயின் ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் அ ஹியூஜ் ப்ராப்ளம். எஸ், 1 2 5 6 7 8 9. ஓகே, ஸோ 3 இஸ் கெட்டிங் டெலீட்டட். நீங்கள் என்ன பண்ணலாம், 3 வந்து ஒரே ஒரு சைல்டு உள்ளது, ரைட் சைல்டு மட்டும் உள்ளது. நம்ம வந்து மற்றதையும் டெலீட் பண்ணி பார்க்கலாம். லெட்டஸே 7 டெலீட் பண்ணி பார்க்கலாம். 7 தான் இங்கே நம்மளுக்கு 2 சைல்டு உள்ளது. டேப்லெட்டில் எழுதி வச்சுருக்கோம்ல, அதை தான் பார்க்குறேன். 7 டெலீட் ஆனாலும் அதே மாதிரி நம்மளுக்கு அசெண்டிங் ஆர்டரில் வருது, சார்ட்டடாக வருது. ஸோ இன் ஆர்டர் இஸ் ஒர்க்கிங் ஃபைன். அண்ட் ஒரு நோடும் இல்லாததை 1 டெலீட் பண்ணி பார்க்கலாம். 1 டெலீட் பண்ணாலும் கரெக்டாக வருது. அண்ட் 0 சைல்டு இருக்குது, 8 0 சைல்டுனா 1 தானே 0 சைல்டு. 7 டெலிட் பண்ணிட்டோம், 3 டெலிட் பண்ணி பார்த்துட்டோம். 2 டெலிட் பண்ணலாம். 2 இஸ் த ரூட் நோடில். அப்போ ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். எஸ், அப்போயும் ஒர்க் ஆகுது. பர்ஃபெக்ட்லி ஃபைன். ஸோ கிரேட், திஸ் இஸ் ஒர்க்கிங் ஃபைன். நம்ம வேணால் என்ன பண்ணுவோம், இங்கே திரும்ப வந்து ஒரு எஸ்அவுட்டை போட்டு ரூட் என்னவா இருக்குது இப்போ அப்படிங்கிறத மட்டும் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பிஎஸ்டி டாட் ரூட் டாட் டேட்டாவை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, என்ன வருது, சரி 5 ரூட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. 3 டெலீட் பண்ணியிருக்கோமா, என்ன டெலீட் பண்ணியிருக்கோம், இப்போ டெலீட் 2 பண்ணியிருக்கோம். 2 டெலீட் பண்ணால் 5ன்னு வந்திருக்கு. ஆக்சுவலி நான் வரைஞ்சதும் இங்கே இருக்கிறதும் வேறன்னு நினைக்கிறேன். இங்கே இருங்க ஒரே நிமிஷம். ஓ, ஓகே 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 இந்த பைனரி சர்ச் ட்ரீ வந்து இதில் 5ங்கிற டேட்டாவும் இருக்குது. நான் அதை கண்டுக்காமையே
நம்ம இங்கே வரைஞ்சதில் வந்து 5ங்கிற டேட்டா கிடையாது. ஓகே, ஸோ இங்கே இருக்கிறதுல 5 இருக்குது, நம்ம டேப்லெட்டில் வரைஞ்சி பார்த்ததில் 5 கிடையாது. அண்ட் நம்ம டெலீட் பண்ணது 2, அதனால் 5 இஸ் ஸ்டில் த ரூட்டு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், 5 டெலீட் பண்ணி பார்க்கணும். ஓகே, 5 டெலீட் பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு ரூட் டெலீட் ஆனால் என்னன்னு தெரிய வரும். ஸோ 5 டெலீட் பண்ணியாச்சு, 6ங்கிறது வருது. ஓகே, ஸோ பேசிக்லி இதை என்ன சொல்லுவாங்கன்னா இன்ஆர்டர் சக்சஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒர்க் ஆகுது, கோடு கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஓகே, நான் அங்கே இருக்கிற அந்த இடத்துல நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு வச்சிருந்த டேட்டாவும் இங்கே வரைஞ்ச டேட்டாவும் தப்பு, அவ்வளோதான். அது ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் தான். சரியா, நான் டேப்லெட்டுக்கே திரும்ப வரேன், இல் எக்ஸ்பிளைன் ஸ்டஃப். ஸோ இதை வந்து இன்ஆர்டரில் ட்ராவல்ஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும், 1 2 3 6 7 8 9 அப்படிங்கிறது தான் வரும். இதில் வந்து எப்பயுமே இன்ஆர்டர் சக்ஸஸரை வச்சு தான் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் வந்து 7 டெலீட் பண்ணுறீங்க, அதாவது எப்போ வந்து இந்த 2 நோட்ஸ் இருக்கிறப்ப சொல்கிறேன். 2 நோட்ஸ் சைல்ட்ரன் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, 7க்கு அப்புறம் இதை எதை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுவீங்க, அதோட ரைட் சப்ட்ரீல ஸ்மாலஸ்ட் 8 வச்சு ரீப்ளேஸ் பண்ணுவீங்க. இந்த இன்ஆர்டரில் பார்த்தீங்கன்னா 7க்கு அப்புறம் 8 தான் வருது. ஸோ இது வந்து இன்ஆர்டர் சக்ஸஸர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்ஆர்டர் சக்ஸஸரை வச்சு தான் அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து இருக்கிற டேட்டா வச்சு நான் இந்த ட்ரீயை வந்து ரீட்ரா பண்ணுறேன். ஓகே, இட்ஸ் நாட் கோயிங் டு பி a big deal, பட் எனிவேஸ் I'll redraw this. அண்ட் இந்த கோடை வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் ஒரு தடவை பார்க்கலாம். ஸோ இட் will be better for you. ஸோ இதில் வந்து ரூட் வந்து 5 அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் 2 இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 2 will be the லெஃப்ட் சைல்டு. அதுக்கப்புறம் 1 இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது 1 வந்து இங்கேயும் லெஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து 3 வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ லெஃப்டில் வந்துட்டு இங்கே ரைட்டு 3 இங்கே வருது. அப்புறம் 7 இன்சர்ட் பண்ணியிருக்கோம், 7 இஸ் ஹியர். அப்புறம் 9 இன்சர்ட் பண்ணியிருக்கோம், அப்புறம் 8. ஸோ 8 வந்து இங்கே வரும். அப்புறம் 6 வந்து இங்கே வரும். ஓகே, திஸ் இஸ் லாட் மோர் பேலன்ஸ்ட் தேன் வாட் வி ட்ரா எர்லியர். ஸோ இதுதான் வந்து நம்ம முன்னாடியே வச்சு டெஸ்ட் பண்ணியிருக்கோம் போல். நான் அதை பார்த்து வரைகிறப்ப ரூட் நோடை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ யா, கோடை விட்டுருங்க. இப்போ நம்ம வந்து எப்படி இந்த கோட் வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா நார்மல் டெலீட்டை வந்து கால் பண்ணுறோம். ஓகே, நார்மல் டெலீட் அந்த ஹெல்ப்பர் மெத்தடை கால் பண்ணுறோம். அதில் வந்து லெட்டஸே நான் வந்து 3 அப்படிங்கிற டேட்டாவை டெலீட் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். இந்த டெலீட்டுங்கிறது என்ன கால் பண்ண போகுது அப்படின்னா ரூட் இஸ் ஈக்குவல் டு டெலீட் ஆஃப், திரும்ப ரூட்டுங்கிற அந்த 5ங்கிற நோடை பாஸ் பண்ணி விடும், கமா என்னோட டேட்டா வேணுது 3ங்கிறத பாஸ் பண்ணிவிடும். ஓகே, ஸோ இப்போ டெலீட்குள்ளே இந்த இதுவும் வந்துடுச்சு, 3ங்கிற டேட்டாவும் வந்துடுச்சு. ஓகேவா, இப்போ நம்மளோட டெலீட் மெத்தட் என்ன பண்ண போகுது, ஃபஸ்ட்டு இந்த ரூட் வந்து நல்லான்னு சொல்லிட்டு பார்க்கும். இஃப் ரூட் இஸ் ஈக்குவல் டு நல், ரூட் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா நல்ல ரிட்டர்ன் பண்ணு அப்படிங்கிறது தான் அர்த்தம். பட் இந்த இடத்துல ரூட் வந்து நல் இல்லை. ஸோ அடுத்து வருது. அடுத்து நம்ம என்ன செக் பண்ணுறோம்னா else if ரூட்டோட டேட்டா வந்து லெஸ் தென் 3 சொல்லி செக் பண்ணுறோம். ஓகே, ரூட்டோட டேட்டா என்னது 5 வந்து லெஸ் தென் 3 கிடையாது. ஓகே, சப்போஸ் இப்படி இருந்துச்சுன்னா ரூட் டாட் ரைட் இஸ் ஈக்குவல் டு டெலீட்டில் திரும்ப வந்து இந்த இதை அப்படியே அனுப்பி விடுறோம். ஸோ டெலீட்டில் ரூட் டாட் ரைட் கமா டேட்டா அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறோம். ஸோ பேசிக்லி என்ன அர்த்தம், ரூட் டாட் டேட்டா கம்மியாக இருக்குதுன்னா ரைட் சப்ட்ரீல தான் இருக்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ ரூட் டாட் டேட்டாவை விட நம்ம டேட்டா வந்து பெருசாக இருக்குது அப்படின்னா ரைட் சப்ட்ரீல இருக்குன்னு அர்த்தம். பட் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ரூட் டாட் டேட்டா இஸ் கிரேட்டர் தேன் 3, அப்போ லெஃப்ட் சப்ட்ரீல இருக்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ இதே எல்சிஃபை மாற்றி நம்ம வந்து எழுதுவோம். ஸோ எல்சிஃப் ரூட் டாட் டேட்டா இஸ் கிரேட்டர் தேன் 3, இங்கே அப்படி தானே இருக்குது, ரூட் டாட் டேட்டா இஸ் கிரேட்டர் தேன் 3. அப்போ என்ன அர்த்தம், ரூட் டாட் லெஃப்ட் இஸ் ஈக்குவல் டு டெலீட்டில் ரூட் டாட் லெஃப்ட் கமா 3 அப்படின்னு சொல்லி போடுறோம். ஸோ இந்த இதில் இந்த ரூட் டாட் லெஃப்ட்டுங்கிற இந்த பாயிண்டரில் என்ன ஸ்டோர் பண்ண போகுது, இந்த சப்ட்ரீலேருந்து 3 டெலீட் பண்ணிவிட்டு வர்ற சப்ட்ரீயை ஸ்டோர் பண்ணு அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ ரூட் டாட் லெஃப்ட் இஸ் ஈக்குவல் டு டெலீட் ஆஃப் ரூட் டாட் லெஃப்ட் கமா 3ன்னு என்ன சொல்கிறோம்னா
இந்த 5ஓட லெஃப்ட்டில் என்ன இருக்க போகுதுன்னா இந்த சப்ட்ரீலேருந்து 3யை டெலீட் பண்ணிவிட்டு நீ ஒரு சப்ட்ரீயை எனக்கு அனுப்பு, அதை நான் இங்கே ஸ்டோர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது தான் சொல்கிறோம். ஸோ அப்போ திரும்ப கால் ஆகும். ஓகே, திரும்ப இதே டெலீட்டுங்கிற மெத்தட் கால் ஆகும். பட் ரூட்டாக என்ன பாஸ் ஆக போகுது, 2ங்கிறது பாஸ் ஆக போகுது. ஸோ 2 பாஸ் ஆகும், 3ங்கிற டேட்டாவை டெலீட் பண்ணுன்னு பாஸ் ஆகும். ஸோ திரும்ப 2 வர்றப்ப திரும்ப செக் பண்ண போகுது, ரூட் வந்து நல்லா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண போகுது. இல்லை, ரூட் வந்து இஸ் லெஸ்ஸர் தென் 3யா? ஆமாம். ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். ஸோ ரூட் டாட் டேட்டா லெஸ் தென் 3ங்கிறது சாட்டிஸ்ஃபைட். அப்போ என்ன வருதும், ரூட் டாட் ரைட் இஸ் ஈக்குவல் டு டெலீட் ஆஃப் 3ன்னு வரும். ஸோ ரூட் டாட் ரைட்னா இந்த இடத்துல என்னது, 2ஓட ரைட் வந்து டெலீட் ஆஃப் 3 என்ன கொடுக்குதோ அதை ஸ்டோர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. ஸோ டெலீட் ஆஃப் 3ன்னா நம்ம இது திரும்ப வந்து ரூட்டுக்கு இதை பாஸ் பண்ணும். ஓகே, ஸோ இதில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா ரூட் இஸ் ஈக்குவல் டு நல்லான்னு செக் பண்ணுறீங்க. 3 தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ 3 வந்து நல்லான்னு செக் பண்ணுறீங்க, இல்லை அதில் வந்து ஒரு வேல்யூ இருக்குது. ரூட் டாட் டேட்டா லெஸ் தென் 3யான்னு செக் பண்ணுறீங்க. 3 லெஸ் தென் 3யா? கிடையாது. அடுத்து வரீங்க இந்த எல்சிஃபில் ரூட் டாட் டேட்டா கிரேட்டர் தென் 3யான்னு பார்க்குறீங்க. 3 கிரேட்டர் தென் 3யா? அதுவும் கிடையாது. அப்போ என்ன வரும், இது ரெண்டுமே இல்லாத அடுத்த எல்ஸ் கேஸ்க்கு வரும். என்ன அர்த்தம், we have found a matching thing அப்படிங்கிறது தான் அர்த்தம். இப்போ நீங்கள் என்ன செக் பண்ண போகிறீங்க, உங்களோட ரூட் டாட் லெஃப்ட் வந்து ஈக்குவல் டு நல்லான்னு சொல்லி செக் பண்ண போகிறீங்க. ஓகே, இந்த ரூட் டாட் லெஃப்ட் வந்து இப்போ பேசிக்லி நீங்கள் இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இங்கே ஒரு நல் இங்கே ஒரு நல் அப்படிங்கிறது தானே இருக்கும். ஓகே, பிகாஸ் நம்ம கிரியேட் பண்ணுறப்ப ஒரு நோடையும் அப்படி தான் கிரியேட் பண்ணுறோம். அப்போ இந்த கண்டிஷன் என்ன செக் பண்ணுது, இஃப் ரூட் டாட் லெஃப்ட் இஸ் ஈக்குவல் டு நல்லான்னு செக் பண்ணுது. 3ஓட லெஃப்ட்டு ஈக்குவல் டு நல்லா, எஸ். அப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன சொல்லுது, ரிட்டர்ன் ரூட் டாட் ரைட் அப்படின்னு சொல்லுது. ஓகே, இது ரிட்டர்ன் பண்ணுறது எங்கே இதாகும், இதை வேற இதுக்கு முன்னாடி எங்கே கால் பண்ணாங்க, இந்த டெலீட் தான் கால் பண்ணாங்க. ஸோ டெலீட் கால் பண்ணுறப்ப ரூட் டாட் ரைட்டில் நீ என்ன ரிட்டர்ன் பண்ணுறியோ அதை நான் சேவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் கால் ஆகிருக்கு இந்த இடத்துல. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம ரூட் டாட் ரைட்டை ரிட்டர்ன் பண்ணோன்னா அது இங்கே போய் இந்த ரூட் டாட் ரைட்டில் சேவ் ஆயிரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதோட ரூட் டாட் லெஃப்ட் நல்லா இருக்கிறதுனால நீங்கள் ரூட் டாட் ரைட்டை ரிட்டர்ன் பண்ணுறீங்க. ஸோ ரூட் டாட் ரைட் இஸ் நத்திங் பட் நல். ஸோ இது வந்து ரிட்டர்ன் ஆயிடுது. ஓகே, இது ரிட்டர்ன் ஆயிடுது. அண்ட் அதை கால் பண்ணது யார், இந்த 2வை வச்சு ஒரு டெலிட் கால் ஆகிருக்கும். ஸோ அங்கே திரும்ப போகும், அங்கேயும் எல்லாம் முடிஞ்சிருச்சுங்கிறதுனால நம்ம லாஸ்ட்டில் என்ன போட்டிருப்போம், அதுக்கு தான் வந்து லாஸ்ட்டில் ரிட்டர்ன் ரூட் அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். ஓகே, இந்த காலில் இதுதான் ரூட்டாக இருந்திருக்கும், அது வந்து ரிட்டர்ன் ஆகிருக்கும், அது இந்த 5ஓட லெஃப்ட்டில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து இந்த கேஸ் நடக்குது. ஸோ எதனால் இந்த லெஃப்ட்டில் வந்து நல்லா இருந்துச்சுன்னா ரைட்டை ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி we'll have one more case where else if root dot right வந்து ஈக்குவல் டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா ரிட்டர்ன் ரூட் டாட் லெஃப்ட். அதுவும் இதே கேஸ் தான். ஓகே, இதே மாதிரி இப்போ லெட்டஸே இது வந்து எப்போ வரும் அப்படின்னு பார்த்துக்கலாம். ரூட் டாட் லெஃப்ட் நல்லா இல்லை ஆனால் ரைட்டு நல்லா இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த சிச்சுவேஷனில் இருக்கோம், 9ல் இருக்கோம். ரூட் டாட் லெஃப்ட் வந்து இஸ் நாட் ஈக்குவல் டு நல். ஓகே, ஸோ அப்போ இதுக்குள்ளே போகாது, பட் இங்கே வரும் இல்லையா, ஏன்னா ரூட் டாட் ரைட் வந்து நல் தான். இங்கே ஒன்றுமே இல்லைன்னா என்ன அர்த்தம், இங்கே வந்து நல் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ரூட் டாட் ரைட் வந்து நல். ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ நீங்கள் எதை ரிட்டர்ன் பண்ணுறீங்க, ரூட் டாட் லெஃப்ட்டை ரிட்டர்ன் பண்ணுறீங்க. ஸோ அப்போ இந்த இடத்துக்கு பதிலாக ரூட் டாட் லெஃப்ட் ரிட்டர்ன் ஆயிரும். லெஃப்ட்டில் என்ன இருக்குது, 8 இருக்கும். ஸோ இப்போ இங்கே ஒரு கனெக்ஷன் இப்படி ஃபார்ம் ஆயிடுது. ஸோ அதுக்காக தான் இது. அப்போ என்ன ஆகுது, 2 நல் இருக்கிற கேஸையும் இந்த 2 லைனாலும் ஃபாலோ பண்ண முடியுது. ஒரு நல் ஒரு லெஃப்ட் சைல்டு இருக்கிறப்பையும் இது வந்து ஃபாலோ ஆகுது, இது வந்து ஒர்க் ஆகுது. ஓகே, ரெண்டுமே இல்லைங்கிற பட்சத்தில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், மின் கால் பண்ணி அதை வச்சுட்டு ஃபர்தராக டெலீட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதுதான் நான் திரும்பி இங்கே அதே கோட் தான் எழுதியிருக்கேன். பட் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இன்னொரு தடவை எழுதி காமிச்சேன். ஹோப்ஃபுல்லி அண்டர்ஸ்டுட் திஸ். எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதை கோடை நீங்கள் சூடோ கோட் இப்போ நான் எழுதின மாதிரியாவது எழுதி வச்சுட்டு ஒரு பைனரி ட்ரீ நீங்களே எழுதி தயவு செஞ்சு நீங்களே பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக புரியும். அந்த ரிகர்சிவ் கால் எப்படி நடக்குது, அடுத்தடுத்த கால்லாம் ஸ்டாக்காக போட்டு நீங்களே எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ரிகர்ஷன்லாம் நம்ம ஆல்ரெடி கவர் பண்ண தான் செஞ்சுருக்கோம். இன்னும் ஒரு வீடியோலையும் நான் அதை திரும்ப கவர் பண்ண முடியாது. ஓகே, உங்களுக்கு அந்த கான்செப்ட்லாம் தெளிவாக இருந்தால் மட்டுமே நீங்கள் இங்கே வர்றது இஸ் பெட்டர். ஸோ வாட் ஐ வாண்ட் யூ டு டூ இஸ் இதே பைனரி ட்ரீயே எடுத்துக்கோங்க, இதே பைனரி சர்ச் ட்ரீயே எடுத்துக்கோங்க. இதை வரைஞ்சிட்டு
ரேண்டமாக 2 delete கால்ஸ் வந்து எப்படி பர்ஃபார்ம் ஆகுதுங்கிறத லிட்ரலாக நீங்கள் ஒரு ஸ்டெப்பாக எழுதி பாருங்கள். இதில் எந்த இதுக்குள்ளே போகும், ஓகே. ஆர் நீங்கள் கோட் எழுதிட்டு கூட நீங்கள் அதில் யூனோ டீபக் பாயிண்ட்ஸ் வச்சு அப்படி கூட நீங்கள் செக் பண்ணலாம். எந்த இடத்துக்கு வருதுங்கிறத கூட நீங்கள் செக் பண்ணலாம், எழுதி பார்த்துட்டு அது கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ தட் இஸ் இட். பைனரி சர்ச் ட்ரீயை நம்ம முடிச்சோம். ஹோப்ஃபுல்லி யூ அண்டர்ஸ்டுட் திஸ். எதில் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ சீக்கிரம் வேணுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆன்சர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து ஏவிஎல் ட்ரீ இருக்குது. ஸோ ஏவிஎல் ட்ரீ வந்து நம்ம பார்க்கலாம். ஏவிஎல் ட்ரீ இஸ் பேசிக்லி ஒரு பேலன்ஸ்ட் பைனரி சர்ச் ட்ரீ அப்படின்னு சொல்லலாம். Okay, it's a bit more advanced. We'll look into that in the next video. See you in the next episode. Bye for now.